ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டின். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில்க் த்ரெட் பேங்கிள் மேக்கிங் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸில் தான் இருக்கும். ஸோ அந்த கிளாஸ்க்கு தேவையான பேசிக் மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு மோஸ்ட்லி தேவைப்படுன்றது தான் வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் நாலேஜ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேங்கிள் மேக்கிங்காக இருந்தாலும் சரி, ஜுவல்லரி மேக்கிங் ப்ளஸ் ஹேர் பேண்ட், ஹேர் கிளிப் அண்ட் இன்விசிபிள் செயின் மேக்கிங்க்கு தேவையான எல்லா கிட்டுமே தான் வந்து இந்த கிளாஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேங்கிள் மேக்கிங் கிளாஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது பேங்கிள் தான். ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் தான் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த பேங்கிள்ஸில் தான் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிசைன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த பேங்கிள்னு நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 கட், 2 கட், 4 கட் அண்ட் 6 கட். ஸோ இந்த 4 டைப்பாக பேங்கிள்ஸ் வந்து இருக்கும். ஒரு பாக்ஸ்க்குள்ளே இது எல்லாமே கலந்துருக்கும். ஸோ அந்த 1 கட் பேங்கிள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாட் பேங்கிளும் வந்துடும், நார்மல் பேங்கிளும் வந்துடும். ஸோ இப்போ நான் காட்டுறது அந்த ப்ளூ கலர் வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பேங்கிள். அந்த பர்பிள் கலரில் இருக்குல்ல அது வந்து நம்ம ஃப்ளாட் பேங்கிள், சும்மா ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு 2 கட்லேயும் அதே மாதிரி ஃப்ளாட்டும் நார்மல் எல்லாமே வந்துடும். 4 கட்லேயும் அதே மாதிரி வந்துடும், 6 கட்லேயும் அதே மாதிரி வந்துடும். ஸோ நம்மளோட அடுத்த கிளாஸில் வந்து 1 கட், 2 கட், 4 கட், 6 கட் அது வந்து நம்ம எப்படி எதனால் அப்படி நம்ம சொல்கிறோம் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் அடுத்தடுத்த கிளாஸில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி பேங்கிள்ஸோட சைஸ் வந்து எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேங்கிள்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும், பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் தேவைப்படும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு குந்தன் ஸ்டோன்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ குந்தன் ஸ்டோன்ஸ்னு எடுத்துட்டோன்னா அதுலேயே வந்து நிறைய சைஸஸ் இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ அந்த சைஸ் எல்லாம் வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும், எந்த மாதிரி வந்து சைஸ் நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்றதும் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவில் வந்து ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் கிளாஸி குந்தன்ஸ் இருக்கும், மேட் குந்தன்ஸ் இருக்கும். ஸோ எல்லாம் கலந்து தான் வந்து உங்களுக்கு குந்தன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கியர் லாக். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா நம்ம இன்விசிபிள் செயின் நம்ம மேக் பண்ணுவோம்ல, ஸோ அப்போ வந்து நம்ம இந்த பீட்ஸு, சாம்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறப்போ நகராமல் இருக்கிறதுக்காக இந்த கியர் லாக் போடுவோம். அதே மாதிரி அந்த செயினோட லாக் நம்ம நம்ம இந்த செயின் கிட்ட லாக் கொடுப்போம்ல, அப்போயுமே வந்து இந்த மாதிரி கியர் லாக் நம்ம யூஸ் பண்ணி தான் அந்த லாக் எல்லாமே கொடுப்போம். ஸோ அதுக்காக தான் இந்த கியர் லாக் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இதில் வந்து நமக்கு தேவையான எல்லாமே இருக்கும். உங்களுக்கு வந்து பேங்கிள் மேக்கிங்க்கு தேவையானது, கிளிப் மேக்கிங்க்கு தேவையானது, அதுக்கப்புறம் ஹேர் பேண்டு, ஹேர் கிளிப், ஹேர் பேண்ட், இன்விசிபிள் செயின் மேக் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே வந்து நம்மளோட கிட்லேயும் நான் கொடுத்துருவேன். கிட்டும் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நிறைய பேர் வந்து கிட்டும் வாங்கியிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்குற வேறு யாருக்காவது கிட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தது வந்து இதுலேயே வந்து உங்களுக்கு OHP ஷீட்டும் வந்து நான் கொடுத்துருவேன். அந்த OHP ஷீட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பென்டன்ட் மேக் பண்ணுறதுக்கு, ஸ்டெட்டு மேக் பண்ணுறதுக்குலாம் அந்த OHP ஷீட் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அதுக்காக தான் இந்த OHP ஷீட்டு. தென் இந்த ஷேப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஷேப்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து சைஸஸ் வந்து டிஃபர் ஆகும். ஐ ஷேப்பில் வந்து 6K இருக்குது, 8K இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன், உங்கள் எல்லாத்துக்குமே வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து ரவுண்டு 4mm, 3mm, 4mm அப்படின்ட்டுலாம் வந்து அந்த சைஸு ஒவ்வொரு குந்தன் ஸ்டோன்ஸோட சைஸ் எல்லாமே இருக்குது. சைஸஸ் பற்றி நான் டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்லிடுவேன். ஸோ நம்ம கிளாஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளியில் அமௌண்ட்டு பே பண்ணி ஒரு கிளாஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்க, ஒரு கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்தளவுக்கு தான் வந்து நானும் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸில் சொல்லிக் கொடுப்பேன். உங்களுக்கு A to Z எல்லாமே வந்து நம்ம கிளாஸில் வந்து கவர் ஆயிரும்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஜிம்கா பேஸ், நம்ம ஜிம்காலாம் வந்து ரெடி பண்ணுவோம்ல, ஸோ அதுக்கான பேஸ் தான். இதில் எப்படி நம்ம த்ரெட்டு வந்து ரேப் பண்ணுவோம் எல்லாமே வந்து நம்ம கிளாஸில் சொல்லிடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து B7000 க்ளூ. இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, பெண்டன்ட் மேக் பண்ணுறதுக்கு. அதுக்கெலாம் வந்து நம்ம நார்மல் ஃபேப்ரிக் க்ளூ வந்து அது ஒட்டாது. இதுனா நல்லா ஸ்டிஃப் ஆயிரும். ஸோ அடுத்து வந்து நமக்கு கட்டர் தேவைப்படும், நோஸ் பில்லர் தேவைப்படும். ஸோ அது எல்லாமே வந்து இதுவுமே நம்ம கிட் நான் காட்டுறது எல்லாமே மோஸ்ட்லி நம்ம கிட்டில் வந்து கொடுத்துருவேன் நான். ஸோ அடுத்து கிளிப்பு. இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து மீடியம் சைஸ் கிளிப் இருக்கும், அடுத்து லார்ஜ் சைஸ் கிளிப் இருக்கும், அதுக்கப்புறம் அலோகேட்டர் கிளிப் இருக்குல்ல. ஸோ இந்த 3 வெரைட்டி கிளிப்பும் வந்து உங்களுக்கு இந்த கிட்டில் வந்துடும். ஸோ நம்ம கிட்லேயும் வந்துடும், நம்ம கிளாஸ்க்கும் வந்து தேவைப்படும். அடுத்து வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் பட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுதான். இதுவுமே இதை யூஸ் பண்ணி நம்ம ஹேர் கிளிப்பும் மேக் பண்ணலாம், ஹேர் பேண்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஹேர் பேண்டுக்காக தான் இந்த பட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து இது வேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் சொல்லுவாங்க. இதுவுமே வந்து நம்ம ஸ்ட்ரெட் மேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. நம்ம பேக் சைடில், ஸ்ட்ரெட்டோட பேக் சைடில் வந்து நம்ம ஹூக் வந்து பேஸ்ட் பண்ணுவோம்ல, ஸோ அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக தேவைப்படும். இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து சம்பாலி பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே வந்து ஸ்ட்ரெட்டு மேக் பண்ணுறதுக்காக தான். ஸோ அடுத்து ஃபேப்ரிக் க்ளூ. இது வந்து நம்ம பேங்கிள் மேக் பண்ணுறதுக்கு நம்ம த்ரெட்டில் அப்ளை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அடுத்து இது ஹேர் பேண்டு. ஸோ ஹேர் பேண்டோட பேஸ் தான் இது. ஸோ அந்த ஹேர் பேண்டுக்குள்ளே அந்த பேஸ் வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அந்த MDF போர்டு வச்சுருக்கோம்ல, ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஹேர் பேண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான மெட்டீரியல் தான் இது. நெக்ஸ்ட்டு வந்து த்ரெட்டு, சில்க் த்ரெட்டு. இந்த த்ரெட்டு வந்து நம்ம நார்மலாக ஆரி ஒர்க்குக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த த்ரெட்டு தான். இந்த த்ரெட்லேயே நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கிட்டில் வந்து நான் ஒரு 5 கலர்ஸ் வந்து நான் கொடுத்துருவேன். அதுக்கு மேலே உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கடையில் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன உங்கள் பேங்கிளுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கலர் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அடுத்து வந்து இந்த டிக்டாக் கிளிப்பு. ஸோ இதுலேயுமே வந்து நம்ம எப்படி நார்மலாக ஒரு டிசைன் எப்படி நம்ம கொடுக்குறது, அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே வந்து நம்ம த்ரெட் பேஸ் பண்ணி எப்படி டிசைன் கொடுக்குறது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு கிளாஸில் கவர் பண்ணிடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பென் அண்ட் க்ளூ. இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டோன்ஸ் வந்து கையில் எடுத்து வைக்கினா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பென்னு கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து அந்த எட்ஜில் வந்து நம்ம இந்த க்ளூவை வந்து டிப் பண்ணிக்கணும். ஸோ கொஞ்சம் க்ளூவை எடுத்துக்கோங்க. க்ளூ எடுத்ததுக்கப்புறம் இதில் அந்த பசை இருக்கும்ல, ஸோ அப்போ வந்து இந்த ஸ்டோன்ஸை நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த பென் அண்ட் க்ளூ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது கியர் ஒயர். இந்த கியர் ஒயர் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, நம்ம இன்விசிபிள் செயின் மேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த கியர் ஒயர். ஸோ இதுலேயே வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு கோல்டன் கலர் இருக்குது, காப்பர் கலர் இருக்குது. ஸோ நான் எடுத்துருக்கிறது வந்து கோல்டன் கலர் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட கிட்லேயும் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து ஜர்தோசி, கோல்டன் கலர் ஜர்தோசி. இந்த ஜர்தோசிலேயே வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸும் இருக்குது. இப்போ இது வந்து நல்லா ப்ளைனாக இருக்கும், கொஞ்சம் ஜிக்ஸாக் மாடல் மாதிரி அந்த மாதிரியும் இருக்குது. நான் காட்டுறேன். ஆனால் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளைன் ஜர்தோசி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நார்மலாக நம்ம இந்த செயின் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, பார்டர் டிசைனுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம சிலபஸில் கொடுத்துருப்பேன் நேம் பேங்கிள் மேக் பண்ணுறது. ஸோ அந்த நேம் பேங்கிள்காக வந்து இந்த செயின்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் நேம் பேங்கிள்ஸ் வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து கியர் லாக். நான் கியர் ஒயர் காட்டினேன்ல, அந்த கியர் லாக்கு. ஸோ லாக் பண்ணுறதுக்காக இது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் பட்ஸ் தான். ஸோ இதுலேயே வந்து 2 டைப்ஸ் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரிஜினல் ஃப்ளவர் மாதிரியே லைட் க்ரீன் கலரில், இப்போ அந்த காம்பு வந்து உங்களுக்கு டார்க் க்ரீனில் இருக்குல்ல, ஸோ அது வந்து லைட் க்ரீனில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பட்ஸும் இருக்குது. ஸோ இது வந்து லக்ஷ்மி காயின்.
லக்ஷ்மி காயின் வச்சு நம்ம பேங்கிள் மேக் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி லக்ஷ்மி காயின் பேங்கிள்ஸு, நேம் பேங்கிள்ஸு, அடுத்து ஃபோட்டோ பேங்கிள்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ப்ரைடு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ப்ரைடுக்கு வந்து நம்ம பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி தான் லைக் பண்ணுவாங்க. ஸோ நான் முதவே சொன்னேன் பாருங்கள், இந்த ஜர்தோசிலே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி. இப்போ நான் காட்டினது வந்து ப்ளைனாக இருக்கும். இது கொஞ்சம் ஜிக்ஸாக் மாடல் மாதிரி இருக்கும். ஸோ அதிலே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ப்ளைனாக இருக்கிறது நம்ம கிளாஸ்க்கு வந்து ப்ளைனாக இருக்கிறதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதிலே வந்து கலர்ஸும் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி இது என்ன க்ரீனா இல்லை என்ன ஒரு மாதிரி கலர். ஸோ அந்த கலரு ஒயிட் கலர், அந்த சில்வர் கலரில் இருக்கும். அது எல்லாமே வந்து நான் ஆரி கிளாஸ்க்காக நான் வாங்கி வச்சுருந்தேன், இந்த ஜர்தோசி எல்லாமே. ஸோ இந்த ஜர்தோசி நம்ம வந்து கிளாஸ்க்கு எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பீகாக் டிசைன் ஆக்சுவலாக அது வந்து நான் சிலபஸில் கொடுக்கல. டைம் இருந்தது அப்படின்னா ஒரு பீகாக் வந்து நம்ம எப்படி ஜர்தோசி வச்சு நம்ம மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு அந்த வீடியோலேயே நான் கவர் பண்ணிடுவேன் நான். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஜர்தோசி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஜர்தோசி பேஸ் பண்ணி டிசைனும் நம்ம பேங்கிளும் மேக் பண்ணுவோம். அது சிலபஸில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதே மாதிரி லக்ஷ்மி காயின் வந்து பெரிய காயினும் இருக்குது, சின்ன காயினும் இருக்குது. ஸோ உங்களுக்கு உங்கள் பேங்கிள் சைஸ் பொறுத்து நீங்கள் காயின்ஸ் வந்து நீங்கள் எந்த காயின் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி காயின் வந்து செட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா அந்த பீட்ஸ் இருக்கும்ல, ஸோ இந்த பீட்ஸ்லேயே வந்து அதுலேயுமே உங்களுக்கு வந்து சைஸஸ் வந்து டிஃபர் ஆகும். 4 mm 3 mm, ஸோ அந்த மாதிரி சைஸஸும் டிஃபர் ஆகும். இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஜிம்கா மேக் பண்ணுறப்போ அந்த ஜிம்காக்கு கீழே நம்ம இந்த பால்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்விசிபிள் செயினுக்கு வந்து நடுவில் நம்ம ஒரு பெண்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 2 சைடும் வந்து ஏதாவது சின்ன பீட்ஸ் மாதிரி கொடுத்து கூட நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த பீட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இது வந்து ஹாஃப் பீட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்த்தது ஃபுல் பீட், ஒரு நார்மல் பீட் பார்த்தோம். இது வந்து ஹாஃப் மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பீட்ஸும் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பு. அதே மாதிரி நம்ம இன்விசிபிள் செயின் மேக் பண்ணுறதுக்கே வந்து பீட்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்லாம் இப்போல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த டிசைன்ஸ் உங்களுக்கு இப்போ ஒரு செயின் மேக் பண்ணுறீங்கன்னா அதில் எந்த மாதிரி டிசைன் வேணும்னு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசைன்ஸ் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து இந்த ஸ்டோன்ஸ் வந்து நம்ம கிளிப் இருக்குல்ல, கிளிப்பில் ஹேர் பேண்டில் அதில் கூட நம்ம இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் காட்டிகிட்ருக்க அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து நான் ஆரி கிளாஸ்க்காக நான் வாங்கினது. ஸோ இதுவும் வந்து இதுக்கு யூஸ் பண்ணலான்றதுக்காக தான் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நான் காட்டுறேன். நீங்கள் இதுவும் வாங்கணுமா அப்படின்லாம் கேட்காதீங்க. நான் ஜஸ்ட்டு இது யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் காட்டுறேன். ஆனால் நான் இதுக்கு முன்னாடி காட்டினேன், நான் உங்களுக்கு ஷோ ஆகிட்டுருக்கு பாருங்கள். இந்த மெட்டீரியல் எல்லாமே வந்து நம்மளோட பிகினர் கிட்லேயும் வந்து உங்களுக்கு வந்துடும். எல்லாமே வந்து உங்கள் பிகினர் கிட்டில் வந்துடும். நீங்கள் இதை வச்சு நீங்கள் பேங்கிள் மேக்கிங் பண்ணிக்கலாம், ஜுவல் மேக்கிங், ஹேர் பேண்ட், ஹேர் கிளிப் எல்லாமே மேக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட மெட்டீரியல், நம்ம கிளாஸ்க்கு தேவைப்படுற மெட்டீரியல். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.